குன்னம் சட்டமன்ற வேட்பாளராக, குன்னம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகுகின்ற வாய்ப்பை இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவிடம் பெற்றுத்தந்த திரு அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் எங்களை அழைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவதாக எங்களிடம் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அவர் இன்று காலை தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் முன்னிலையில் தன்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்து கொண்டார். 26/1/2026 அன்று தஞ்சையில் நடக்கின்ற நிகழ்வில் நாங்களும் திரு அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். ஆகையால் 26 அன்று நானும் என்னை சார்ந்தவர்கள் இங்கு இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எங்களை அண்ணன் வைத்திலிங்கம் முன்னிலையில் முதலமைச்சர் திமுக தலைவர் தலைமையில் எங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொள்ள முடிவு செய்திருக்கிறோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் எத்தனை பேர் இணைப்பில் போகிறீங்க? கட்சிக்கான ஏதாவது நாங்கள் பொறுப்பாளர்கள் ஒரு 10 பேர் முடிவு பண்ணி பேசியிருக்காங்க. சில பேர் மீண்டும் தாய் கழகத்துக்கு நாங்கள் வெயிட் பண்ணி போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள தவிர பொறுப்பாளர்களோடு நாங்கள் அதிகபட்சம் ஒரு 250-300 பேர் நாங்கள் அன்று இணைவோம், பொறுப்பாளர்கள் மற்றும் கிளை பொறுப்பாளர்கள். அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான குன்னம் ராமச்சந்திரன் திமுகவில் இணையப் போவதாக அறிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.